I believe in God our Father. I believe in Christ the Son. I believe in the Holy Spirit. I believe in God our Father. I believe in Christ the Son. I believe in the Holy Spirit. I believe in God our Father. இந்த காலங்களுக்காக எங்கள் துதியை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 10வது மாசத்துல இந்த 3வது வாரத்துல எங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்த கிருபைக்காய் எங்கள் துதியை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன், மாம்சங்கள் யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவே தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவர்கள் அழுந்தவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டது போல் ஆண்டவரே, இதோ கடைசி காலத்தில் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையும் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருவதை ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் ஆண்டவரே. கர்த்தர் எப்பொழுதும் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு விட மாட்டார் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற செவையின் கண்கள் திறந்தவைகளாக இருக்கும் ஆண்டவரே. இசப்பாவை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பேசுகிற தாசர்களை மறைத்து மறைப்பொருளை வெளிப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் எதை பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு அற்புதங்களை ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ விடுதலை உண்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இறங்குகிறோம் அனுசரித்துக்கிறோம் ஆண்டவரே. வர தடைப்பட்ட பிள்ளைகளை நீ சீக்கிரமாய் கொண்டு வருவதற்கான அனுசரித்துக்கிறோம் ஆண்டவரே. மாம்சம் யாவரும் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவன் ஆண்டவரே கடைசி காலத்திலே ஊற்றுவத கிருமிக்காய் அனுசரித்துக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே எசப்பா பெரிய அற்புதங்களை செய்ய போவதற்கான அனுசரித்துக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாம் செடுக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்மளை யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இன்றைய நாட்களில் தலைப்பு வந்து கர்த்தருடைய நாள். நம்ம இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறதுனால தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேதத்தில் நம்ம போகிறோம். ஏன்னா கடைசி காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது. அதனால தான் கடைசி காலத்தை கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய நாள் அல்லது தேவனுடைய நாள் அல்லது அவருடைய வருகையுடைய நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம வாசிக்கப்பட்ட அந்த யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 30வது வசனம் 31வது வசனம் 2 வசனங்களை வாசி. வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திர ரத்தமாகவும் மாறும். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதங்களிலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவைக்கும் மீதியா இருந்தவர்களிடம் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். தலைப்பு வந்து கர்த்தருடைய நாள். அப்ப கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குன்னா, அது பெரிய பயங்கரமான ஒரு நாளா இருக்கும். அது நியாய தீர்ப்பு கொண்ட ஒரு நாளா இருக்கும். அது ரட்சிப்பு கொண்ட ஒரு நாளா இருக்கும். அது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய நாள். அல்லது கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குது என்று சொல்லி இந்த யோவேல் எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 3 இடத்திலே வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய யோவேலுடைய வானத்திலிருந்து பல அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். ரத்தம், அக்கினி, புகை, அப்புறம் சூரியன், இருள், சந்திரன் ரத்தமாக மாறுது. கர்த்தருடைய நாள் என்பது 24 மணி நேரம் மட்டுமல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு மீட்புக்கு நடைபெறும் நாள் வரைக்கும், அல்லது மனம் திரும்பாத இருக்கிற நாட்கள் வரைக்கும் பயங்கரமான ஒரு நாள். அது மனம் திரும்ப வேண்டிய ஒரு அவசியமான ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்துடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்துல இன்னைக்கு நியாயத்திற்கு நாட்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி காலத்துல அதுதான் துன்பார்களுக்கு தண்டனை வரும். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது வானத்தில் பூமியில என்ன பண்ணுமா, ரத்தமா இருக்கும். வானத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்,
இப்ப இருக்குது கருமேகம் போல இருக்குது. அந்த கடைசி காலத்துல எப்படி இருக்குன்னா ஒரு ரத்தம் போல இருக்கும், புகை ஸ்தம்பங்களை போல இருக்கும். அப்புறம் அதிசயங்களை காட்டுற கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமா, அது பெரியதும் பயங்கரமானதும் நாள் வரும் முன்னே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்னதான் ஒளி கொடாம இருக்கும். கடைசி காலத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் என்ன கொடுக்கும், ஒளி கொடுக்காம இருக்கும், இருளாக இருக்கும். அப்ப நம்ம யோவேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். அந்த அற்புதங்களை அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி நாட்கள் துன்மார்கள் திரும்ப நாட்களிலே நமக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு, துன்மார்க்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. உலகத்தில் நம்ம எங்க பார்த்தாலும் அழிவுகள், எங்க பார்த்தாலும் தேசத்துக்கு தேசம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அழிந்து கொண்டே வருது, யுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம், தேவ ஜனங்களை மீட்பதற்காக தேவன் நம்ம என்ன பண்ணுகிறாரு, அழைத்துக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணலாம், அழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடைசி கர்த்தருடைய நாட்களிலே நம்ம எப்படி இருக்க வேண்டும் சொன்னா 3-4 காரியங்களை பார்க்கணும். முதலாவது கர்த்தருடைய நாள் வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய நாளா இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுமா, காலங்கள் என்ன பண்ணுமா, நிறைவேறதா இருக்கும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29-30 வரைக்கும். அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே, அந்த நாட்களிலே உபத்திரங்கள் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடுத்திருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளங்கள் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிற பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சரி, போதும். நியாயத்தீர்ப்பு நாள் நமக்கு உண்டு. கிறிஸ்துவுக்கு நீங்க வருவதற்கும் இறுதி நாள் வரைக்கும் நமக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. கிறிஸ்துவுடைய திரும்பி வருவது வேண்டும். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு எந்த அளவு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பாருங்க. கடைசி காலத்துல நீங்க வாசிக்கிற அந்த 24ஆம் அதிகாரத்துல நீங்க முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே போய் கேட்கிறாங்க, உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன, நீ எப்ப வருவ அப்படின்னு போய் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, உங்களை வஞ்சியாதிருக்கபடி நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அநேக வந்து உங்களை என்னுடைய நாமத்தை தெரிந்து கொண்டு நானும் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள், யுத்தங்களை செய்திகளையும் கேள்விப்படுங்கள். இப்படிப்பட்ட காலத்துல நீங்க ஜாக்கிரதையாக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன் சொன்னா இந்த உலகத்துல கடைசி காலத்துல இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உபத்திரம் உண்டு. யாருக்கு உபத்திரங்கள் சொன்னா துன்மார்க்கமாக இருக்கிறவர்களுக்கு, நியாயத்தீர்ப்பவர்களுக்கு உபத்திரங்கள் உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அந்த உபத்திரவத்துல நம்ம இருக்கிறோமா, அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த உபத்திரத்துல நடக்கும் பொழுது நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன் சொல்ல நீங்க அடுத்த வருஷத்துல நீங்க வாசிக்கலாம், சொல்லப்படுது வலிவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானத்தில் மறுமுனை மட்டும் 4 திசைகளையும் விரித்து கூட்டி சேர்ப்பார்கள். பாருங்க, இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆவது வசனம் 31ஆவது வசனம் நீங்க வாசிக்கலாம். வானத்திலே நடக்கிற சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் ஒளி கொடாமல் இருக்கும். இது உபத்திரவத்துக்கு அறிகுறியா இருக்கும். உபத்திரம் நடந்த உடனே நாம என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்தது நீங்க வேதவசனத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் 17ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கோபாக்கினி நாள் ஒன்று பட்டிருக்குது. கர்த்தருடைய கோபாக்கினி நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் அந்த 6வது முத்திரையை திறந்த போது ஒரு பெரிய நிலநடுக்கம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. கடந்த 6வது முத்திரை 7 முத்திரை இருக்குது. 1 2 3 4 5வது முத்திரை 6வது முத்திரை உடைத்த பிறகு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு வரும். அப்ப அந்த நியாயத்தீர்ப்பு அந்த முத்திரையை உடைக்கும் பொழுது என்னென்ன நடக்குன்னு சொன்னா ஒரு பெரிய நிலநடுக்கம் நடக்கும்.
உலகம் முழுவதும் அதிர்ச்சி நடக்கும். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். உலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்ச்சி, பூமியில் அதிர்ச்சி நடக்கும். உலகம் முழுவதும் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நடக்கும். பெரிய நிலநடுக்கம் நடக்கும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒளி கொடுக்காம போயிடும். கடைசி காலத்துல கர்த்தருடைய கோபத்துடைய நாட்களில மலைகள் எல்லாம் அகன்று போயிடும். நம்ம எப்படிப்பட்டவர்களாய் கணக்கு கொடுக்கிறோம்? ராஜ்யத்துக்கு விரோதமா, ராஜ்யத்துக்கு என்ன முடிவு வரும்? கர்த்தருடைய நாள் நெருங்கும். கர்த்தருடைய நாள் நெருங்குகிறது. மனம் திரும்பி விசுவாசத்திலே நம்ம வாழ்க்கை வேண்டும். இப்போது நம்ம கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன நாள்? நமக்கு ரட்சணை நாள். நீங்க யோவான்ல பாத்தீங்கன்னா, நீங்க அந்த அதிகாரங்களை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த தேசத்தை வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணா வந்து அழிச்சு செஞ்சாங்க. வெட்டுக்கிளிகள் இந்த தேசத்தை அழி. இது வந்து எதை குறிக்கிறதுனா கர்த்தருடைய நாளை குறிக்கிறது, நியாயத்திற்கு நாளை குறிக்கிறது. இது கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சரி நம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் சொன்னா கர்த்தருடைய நாள் சீக்கிரமா வருகிறது. நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா இல்லையா? இரண்டாவது நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அணுகுகிற காலத்திலே, அணுகுகிற காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சிய நாளில் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவேன். இதோ இப்பொழுது அணுகிற காலம், இப்பொழுதோ ரட்சிய நாள். இப்போ அணுகிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையுடைய காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லப்பட்டது கொரிந்தியர் விசுவாசிகளுக்கு தான் சொல்றார், கொரிந்திய சபைக்கு தான் சொல்லுகிறார். இந்த கொரிந்திய சபைக்கு சொல்றது அணுகிற காலத்துல நான் உனக்கு சொல்லியிருந்தேன், இன்றைக்கே ரட்சணை நாள் உனக்கு உதவி செய்தேன். ஆண்டவர் ரட்சணை நாட்களில ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நம்ம உதவிகளை செய்திருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் நீங்கள் மனம் திரும்பாம இருக்கிறீங்களா? இன்னும் அவசர விசுவாசிகளா இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கீங்களா? இப்போதோ அனுகிரக காலத்துல, இப்போதோ ரட்சணை நாள், இப்போதோ ரட்சிப்பு நாள், இப்போதோ மனம் திரும்ப நாள், இப்போதோ ஆண்டவர் வருவார். வானத்துல நட்சத்திரங்கள் சூரியங்கள் என்ன பண்ணுது? அது ஒளி கொடாமல் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. உபத்திரவம் முடிந்த உடனே இதெல்லாம் அடங்கும், இதெல்லாம் நடக்கும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னார்? இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் வருகை சமீபமா இருக்கிறது. ரட்சிப்பு நாள், ரட்சணை நாள் இன்றைக்கே ரட்சிப்பு நாளாக இருக்கிறது. இங்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருடைய கோபத்துக்கு ஒரு நாள் வரும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் 9வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். இதோ தேசத்தில் பால்கடிப்பு வரும். இதோ தேசத்துல பாழாக்கி அந்த பாவிகளை என்ன பண்ணாத அதமாக்குவேன் என்று சொல்கிறார். படிங்க. இதோ தேசத்தை பாழாக்கி அதில் பாவிகளை அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடவுளும் கடுக்கோபமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்திலே நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போயிருக்கும். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். இதோ தேசத்தில் பாழாக்கிற அது பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள். தேசத்திலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களை அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் வருகிறது. அப்ப தேசத்திலே பாழாக்கிற அந்த பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உட்குறுக கோபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய கோபம் பாருங்க. நம்ம ஏதோ விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஏதோ நீங்க கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமலா இருக்கிறோம். அவருடைய கோபம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கடூரமா இருக்குமா? சாதாரணமா இருக்காது, கடூரமா இருக்கும், மூர்க்கமா இருக்கும், உக்கிரக கோபமாக வருகிறது. வானத்திலே நட்சத்திரங்கள் ராசிகளும் ஒளிக்கூடாது இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே நம்ம ஒளிக்கூடாதா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? நம்ம சூரியன் சந்திரன் இருட்டு போயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம், அப்படிப்பட்ட ஒரு காலம் இது வரப்போகிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் சொன்னா வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்குது.
கர்த்தருடைய மனிதர்கள் நாளா இருக்கிறோம். அவருடைய கோபம் பற்றி எரியும். அவருடைய கோபம் இந்த உலகத்திலே ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்தை என்ன பண்ணுறோம், ஆண்டவர் அழிச்சிடுவாரு. அவர் ஒரு நிமிஷம் போகும், ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாளை போல அவருக்கு இருக்குது. ஜாக்கிரதையா இருக்கணும், மனம் திரும்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? 3வது வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 2:4 வசனம் 6வது வசனம். கிரியைக்கு ஆண்டவர் நமக்கு நியாயத்தை போறான். இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட கிரியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நியாயத்திற்கு எல்லாருக்கும் உண்டு, நியாயத்திற்கு எல்லாருக்கும் உண்டு. இந்த நியாயத்திற்கு நாட்களே கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் பாருங்க. ரோமர் 2:4 4வது வசனம் 6வது வசனம். அல்லது தேவ தயவும் நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறாமையும் நீடிய சாந்தமும் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயா? உன் மனக்கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியும் தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினி நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்கிறாய். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவன் அவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாத. 4வது வசனம் பாத்தீங்கன்னா தேவ தயவு இருக்கிறது. கடைசி காலத்துல தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது அறியாமல். அவருடைய தயவு, யாருடைய தயவு? இயேசு கிறிஸ்து தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகளிலும் ஐஸ்வர்யத்தில் நீ அசட்டைப்படாதா. ஆண்டவர் உன்னை தயவாய் மன்னித்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை பொறுமையாய், நீடிய பொறுமையாய் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ என்ன பண்ணணும்னு சொன்னா ஐஸ்வர்யத்தினால என்ன பண்ற? அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆண்டவருடைய தயவு அது கீழே சொல்லப்பட்டிருக்குது. உன் மன கடினத்திற்கும் கொடப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினால் வரும். தேவனுடைய தீர்ப்பு ஒரு நாளைக்கு வெளிப்படும். ஆண்டவர் தயவு தான், மன்னிக்கிறவர் தான், இரக்கமுள்ளவர் தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனாலும் கூட நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஐஸ்வர்யத்தில் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது போல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒரு நாளைக்கு ஒளிப்படாம இருக்கும், இருண்டதா இருக்கும், இருண்டு போய் இருக்கும். அந்த நாட்களில் நீ போய் கர்த்தாவே கர்த்தாவே சொன்னாலும் ஆண்டவர் ஒருபோதும் உனக்கு என்ன பண்ண மாட்டாரு? செவி கொடுக்க மாட்டார். ஏன்னு சொன்னா உனக்கு டைம் முடிஞ்சிச்சு. உன்னுடைய கோபாக்கின் ஒரு தலைமையில இருக்கிறது. பாவத்துடைய சம்பளம் மரணமா இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா நரகத்துக்கு தான் போக வேண்டும். அந்த நாட்களிலே கோபாக்கினை குறித்துக் கொள்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே கோபாக்கினை நம்ம குறித்துக் கொள்கிறோம். தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்க அவனுக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் பலன் அளிக்கிறார். நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் உண்டு. அந்த கிரியைக்கு தக்க ஆண்டவர் என்ன பண்ணலாம்? பலன் அளிப்பார். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு நீதியை பொறுப்பு இருக்கிற சாதம் உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் பாவம் செய்து கொண்டு இருக்காதீங்க. பாவத்தை விட்டு நீங்க என்ன பண்ண? வெளியே வர வேண்டும். உங்க இறுதிய கடிதத்திலிருந்து நீங்க வெளியே வந்தாதான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரோ? ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் உண்டு, பலர் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு நாம் அனுபவிக்க வேண்டும். ஒரு நல்ல கிறிஸ்துவோட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம ஒரு பசுத்தவானுடைய பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துவனையும் நம்ம என்ன பண்ணோம்? கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டிப்பு ஒன்றுமில்லை. சங்கீதக்காரன் சொல்ல, நீ பாதாளத்துல படுக்க போட்டா நான் அங்கே இருக்கிறேன், மேலே நீ போனா மேலே ஏறி போனா நான் அங்கே இருக்கிறேன். இந்த பூமியில உலகத்துல எங்க போய் சுற்றி போனாலும் அங்கே அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் சொல்லப்படுது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டிப்பு ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்குதா? நிர்வாணமாக இருக்கிறார். ஒரு மனிதன் நிர்வாணமாக போனார் எப்படி இருக்கும் பாருங்க. வெளியே ஆடை இல்லாமல் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அவருடைய நிலைமை எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லுவோம்? ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லுவோம். அப்படித்தான் இன்னைக்கு நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம பைத்தியக்காரை போலதான் சுத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கு உண்டு,
முன்பாக நிர்வாணமாகவும் வெளியேறமா இருக்குது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் நிர்வாணமா வந்தோம், நிர்வாணமாக போகிறோம். இந்த உலகத்தில் நம்ம எதை கொண்டு வந்ததில்லை, எது கொண்டு போகிறது இல்லை. இந்த உலகத்தில் எதையோ கொண்டு வந்தது கிடையாது, கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டிப்பு ஒன்றுமில்லை. கர்த்தருடைய நாள் வரும். கர்த்தருடைய நாள் வரும்போது அவர் கணக்கு கேட்பார். இந்த கர்த்தருடைய நாட்களிலே அவருடைய பார்வைக்கு எவ்வளவு சமமானவர்கள் சொல்றாங்க. ஆண்டவருக்கு கடைசி காலத்தில் நம்ம நியாயத்திற்காக கணக்கு ஒப்பிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனால் செய்த நன்மையினால் தீமையாவது தக்க பலனை அடையப்படுத்தி நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் சரீரத்தில் அவனால் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நம்முடைய சரீரத்தை செய்கிற நம்முடைய சரீர இச்சைகள், நாம் செய்கிற பாவத்துக்கு தண்டனை உண்டு, பாவத்துடைய தண்டனை உண்டு. அவைகள் அவனால் செய்யது நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படி எல்லோரும் போட்டுக்கிறார். எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல நியாயத்திற்கு நாட்களில, நியாயாதிபதி நாட்களில, கர்த்தருடைய நாட்களில நம்ம என்ன பண்ணா வெளிப்படுத்த வேண்டும். உங்க தெரியும் நம்ம என்ன அந்த பூமியில இந்த உலகத்துல என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லி உங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படும். கிறிஸ்துவிய நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்படுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க செய்கிற ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கடைசி நாட்களில், கர்த்தருடைய நாட்களில நாம் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது நம்ம சரீரத்தை செய்கிற நம்முடைய எச்சிகள் நம்ம எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கொண்டு வரப்படும். நேரம் சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்திய விசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 11-12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆண்டவர் பாவம் செய்யணும் சொல்றார். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் முகத்தாட்சணை இல்லாதவராக இருக்கிறாரா நியாயத்திற்கு நாட்களில். நியாயத்திற்கு நாட்களில் ஆண்டவரை காணி கொடுத்தா, தசமா கொடுத்தா, சமைக்கு போன எல்லாம் கொடுத்தா, கரெக்ட் வாழ்க்கை என்ன ஆச்சு பாருங்க. அநியாயம் செய்து கொண்டிருந்தாயா? நீங்க நிறைய குடும்பத்தில வாழ்க்கையில ஏன் வியாதி, ஏன் கஷ்டம், ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? அவங்க சீக்கிரட்டான அந்த பாவங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பாருக்கு, ஊழியக்காரருடைய பாருக்கு, மற்றவர்களுடைய பாருக்கு அவங்க நன்மையாக தான் செய்கிறாங்க. நன்மை போல நல்லவங்களை போல இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது எப்படி இருக்குது என்று சொன்னால் அது அநியாயம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அது பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்க விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. அநியாயம் செய்யலாம், செய்யிட்டு போ. ஒரு கடை சொல்லு, 2 கடை சொல்லு, 3 கடை சொல்லு. ஒரு கீழ்ப்படியாக போனால் அந்த தூசி முதலிட்டு தள்ளிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு நாளைக்கு கோதம் சுமாரா பட்டணத்துக்கு வந்த அந்த அழிவு அவனுக்கு வரும். அந்த நியாயத்திற்கு ஒரு நாளுக்கு வரும். அந்த நியாயத்திற்கு நாட்களிலே அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். தன் ஜீவனை தப்ப ஓடினான் லோத்து. அதே போல இன்னைக்கு அநியாயம் செய்யறவங்களை பார்த்து அநியாயம் செய்யாதுன்னு சொல்லுங்க. அப்படி செஞ்சாங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு அடுத்து 12ஆம் வசனத்துல, இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க நான் பலன் அளிக்கிறேன், நான் அளிக்கும் பலன் எல்லோரு கூட வருகிறேன். நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பாருங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய நாட்களில் உங்க தேசத்துல எங்கு பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம்? எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு அழிவு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு அழிவு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஜாக்கிரதையா இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் சரி, இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கிரியைக்கு தக்க நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் நமக்கு ஒரு பலன் வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒரு பலன் உண்டு. அது எங்கே சொன்னா பரலோகத்தில் உண்டு. அதுக்காக தான் சொல்றாரு ஏசாயா 55:6 நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்கதாக அவரை நீங்க தேடுங்க, கர்த்தர் சமீபமா இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடுங்க. யாரை நோக்கி கூப்பிடுறோம்? கடைசி காலத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. யோவேல் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகையுடைய நாள் அப்படித்தான் இருக்கும். பயங்கரமான நாளாக இருக்கும். இருளும் மந்தாரமும் இருக்கும்.
இந்த மத்தியில் சொல்லப்பட்டது போல சந்திரன் சூரியன் ஒளிப்படாமல் இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களிலே அந்த சமயத்தில் போய் கடைசி காலத்தில் போய் நம்ம ஆண்டவரை தேட முடியாது. இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? டைம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நமக்கு கிருபையின் காலம், அது அனுகிரகத்தின் காலம். ஆண்டவருடைய அந்த கிருபையின் காலத்துல கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிருபையினால நம்ம ஜீவனை பலத்தை ஆசீர்வாதம் நம்ம கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா நீங்க யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேடணும். வசனம் படிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கடைசி காலத்துல கர்த்தருடைய நாள் வரும்பொழுது அப்போ போய் நீங்க கூப்பிட்டா பிரயோஜனம் இல்லை. எக்ஸாம் டைம்ல போய் படிச்சு எக்ஸாம் எழுத பாஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. கடைசி காலத்துல போய் கர்த்தாவே கர்த்தாவே நான் அற்புதம் செஞ்சேன், அடையாளம் செஞ்சேன், தீர்க்கதரிசி சொன்னேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற அக்கிரமக்காரர்களே நீங்க நின்று அகன்று போங்கன்னு சொல்லிட்டாங்க. அக்கிரமக்காரர்கள் சொல்லிட்டாங்க. 3வது நாள் தான் அற்புதம் செஞ்சேன். தேவ சித்தத்தை செய்ய, தேவ சித்தத்தை செய்கிறவன் என்றைக்கு ரட்சிக்கப்படும். தேவ சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும். அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலத்தில் ஆண்டவர்களுக்கு கூப்பிடுவோம். ஆண்டவர்களுக்கு கூப்பிடு. கடைசி காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த டைம் நேரத்தில் ஆண்டவர்களுக்கு கூப்பிடுங்க. நிறைய நேரங்களில் நம்ம நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்தாம வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற அவர்களுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. கடைசி காலத்தில் இருக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37வது வசனம். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நோவா காலத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நோவாவுடைய கதை நமக்கு தெரியும். அது எப்படி நடந்ததுன்னு சொல்லி பாருங்க. 38வது வசனம். எப்படி நோவா பேழையில் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் எடுத்தார்கள். ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராத இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் வருங்காலத்தில் நடக்கும். உணராத இருந்தார்கள். நோவா காலத்தை குறித்து, நியாயத்திற்கு குறித்து, எச்சரிக்கை குறித்து நிறைய பிரசங்கம் பண்ணார். ஒரு நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுது, இந்த உலகத்துல கண்டிப்பாக ஜலப்பிரயாணம் வரப்போகுது, கண்டிப்பாக இந்த உலகம் அழியும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார். யாருமே கேட்கல. யார் என்ன பண்ணாங்க? அந்த வசனத்தை வாசிக்கிறான். உணராத இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்தில் வருவார். நம்ம எப்போ உணராத இருக்கிறோமோ, இந்த ஜனங்கள் எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டுக்கூடாது, உணரவே இல்லை, கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தருடைய நாள், ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக வரப்போகிறது. இதோ நாள் 2வது வருகை வரப்போகிற பக்கத்தில் இருக்கிறாராம். அதுதான் சொல்றாரு, நீங்க நோவா காலத்தில் இருந்தது போல இருக்காதீங்க. புசிப்பு குடிப்பு தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. புசிப்பு குடிப்பு தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. நீங்க அப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உணராமல் இருக்கிறோம். எப்படி ஜலப்பிரயாணத்துக்கு முன்னாடி காலத்துல நோவா பேழைக்குள்ளே நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? புசித்து குடித்து பெண்கள் கொடுத்து என்ன பண்ணாங்க? அவங்களை சீரழித்துக் கொண்டார்கள். 39வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஜலப்பிரயாணம் வந்தது, என்ன பண்ணுது? எல்லாரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராத இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருவார். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாக வரப்போகிறார். அது நியாயத்திற்குரிய நாளா இருக்கிறது. துன்மார்களுக்கு நியாயத்திற்கு உண்டு, துன்மார்களுக்கு நியாயத்திற்கு உண்டு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? நோவா காலத்துல ஒரு எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் கீழ்ப்படியாமல் வாழ்கிறார்கள். நோவாவுடைய வருஷத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க வேண்டாம். வாசித்தினா கர்த்தர் நீதிமானுடைய கண்கள் என்னாச்சான்? தயவு கிடைச்சி. அவர் நீதிமானா இருந்தார், உத்தமனா இருந்தார். தேவன் அவர் என்ன பண்ணாரா? கர்த்தரோடு கூட சர்ச்சை எடுத்துக் கொண்டார். இன்னைக்கு நம்ம கர்த்தரோட இருக்கிறோமா? கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய செய்தி கேட்கிறோம், நிறைய ஆண்டோட சத்தியத்தை கேட்கிறோம். நீங்க உணராமல் இருக்கிறோம். உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம். ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவன் சொல்லுகிறார்,
பாஸ்டர் பிரசங்கம் பண்ண போகும்போது மற்ற குடிகாரனாக இருந்தான். ஏன்பா நீ குடிச்சேன்னு கேட்டார். இன்னைக்கு ஐஎஸ் கிறிஸ்து செத்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா அடுத்த வாரமா நீ குடிக்காத வாப்பான்னு சொன்னாராம். திரும்ப அடுத்த வாரம் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாராம். திரும்ப அடுத்த வாரம் ஏன்பா குடிச்சேன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உணராத இருக்கிறாங்க. சத்தியத்தை கேட்டு என்ன பண்ணோம், மனம் திரும்பாம அதுக்கு இருக்கிறோமா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பாட்டு ஒப்பு கொடுப்போம். நம்ம வந்து ஒரு நீதிமான் கிடையாது, நம்ம வந்து ஒரு பசுத்தவான் கிடையாது. ஆனால் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய நற்குணம் நம்ம என்ன பண்ணுங்க ஆண்டவர்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு இந்த தீய வாழ்க்கையிலிருந்து பழைய வாழ்க்கையிலிருந்து விட்டு இந்த மனம் திரும்ப கர்த்தருடைய நாட்களில் கர்த்தருடைய கோபத்தை இந்த நாள் இருக்கும். நியாயத்திற்கும் கடைசி காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பூர்வ காலத்திலே தப்பி விடாமல் நீதியை நோவா முதலான 8 பேரையும் காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தை ஜலப்பிரயாணத்தில் வரப்பட்டார். பூர்வ காலத்துல தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்த நோவா முதலான 8 பேரை காப்பாற்றினார். 8 பேர் மட்டும் தான் காப்பாற்றினார். இந்த ஜனத்தினால எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. நோவா நீதியை பிரசங்கித்தார். என்ன பிரசங்கிப்பார்? இந்த உலகம் அழிய போகுது, மனம் திரும்ப சிம்பர். இந்த உலகம் அழிய போது மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்ன யாரும் கேட்கல. எல்லாமே என்ன பண்ணுங்க, அழிஞ்சு போனாங்க. அடுத்த வருஷத்துல வாசிக்கலாம். சோதோமகுமாரன் என்ற பட்டணத்துக்கு சாம்பலாகி கழுத்து போட்டது போல ஆக்களுக்கு தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தி நடப்பவர்களுக்கும் அவைகளுக்கு திஸ்தாங்கமாக வைத்தார். ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாள் எச்சரிப்புடைய நாள், கர்த்தருடைய நாள் வருகைக்கு அடையாளமான நாள். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு நீதியை பிரசங்கித்து நீங்க மனம் திரும்பவில்லை என்று சொன்னார், நீங்க எங்க போவீங்க? வாக்களி தீர்ப்பு உண்டு, நரகத்துக்கு நீ போயிடுங்க. ஜாக்கிரதை. கடைசியாக கர்த்தருடைய கண்களிலே நீதிமான் மீட்டுக் கொடுக்கிறார். அப்படியே ஆண்டவருடைய வருகையில ஒரு நீதிமானாக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்க போக முடியும்? ஆண்டுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கீங்க. அதுதான் சொல்றாரு. சங்கீதம் 1 வாசிக்க வேண்டாம். கர்த்தருடைய நீதிமான் வழியாக அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான் வழி அவர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்கனுடைய வழி அழிச்சு கொடுத்தார். துன்மார்க்கமான வார்த்தை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாயிலிருந்து நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையா வரும்போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 34:15 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களே நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவி அவர்களுக்கு கூப்பிடுதலுக்கு கிடைக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யாரு மேல இருக்குதா? நீதிமான்கள், ஒரு பரிசுத்தவான்கள் மேல இருக்குது. சோதோமகுமார பட்டணம் அழிவு மேல இல்லை, லோத்து மேல இருந்துச்சு. அவபக்தியும் லோத்து ஒரு நீதிமானம் தான் ரட்சித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம அப்படிங்குமா? பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடுங்க, ஓட்டத்தை முடித்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அது முதல் நீதிக்கிறவர் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. நீதி உள்ள நியாயத்துறை அந்த நாளில் எனக்கு என்ன பண்ணாரு? தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாக்குதலை யாவருக்கும் அதை என்ன பண்ணுறோம்? தந்தருவார். நீதி கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஒரு நீதியின் சூரியன் இந்த உலகத்தில் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. இந்த யாரெல்லாம் சத்தியத்தை கேட்டு ஆண்டோட அந்த கர்த்தருடைய நாட்களிலே நம்ம தப்பித்துக் கொள்கிறோமா, யாரெல்லாம் அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, கர்த்தர் நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவர் அந்த நீதியின் கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். அந்த நீதியின் கிரீடத்தை எனக்கு மட்டும் இல்லை, கேட்கிற பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டோடைய சத்தியத்தில் நடக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணலாம்? அதை கொடுப்பார். கொடுப்பார். ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டு அவர் கீழ்ப்படுங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பவுல் சொல்வது போல நல்ல போராட்டத்தை போறாரு. நல்ல போராட்டத்தை போராட்டம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த விசுவாசத்தை விட்டு வழிக்கு போகாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு நீ பரிசுத்தமாக கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீங்க வாசித்தீங்கன்னா 2 பேர் 2ஆம் அதிகாரம் 7-8 நீங்க வாசித்தீங்கன்னா நீதிமான லோத்தையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களையும் ஆண்டவர் என்ன பண்றான்? சோதனையிலிருந்து நம்ம ரட்சிக்கிறார். அக்கிரமத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் நியாயத்துக்கு நாட்டில் எடுத்துக்கிறார். ஒருவேளை நம்ம லோத்து ஒரு தவறான ஒரு மனிதனாக வச்சிருக்கான். அந்த லோத்து கர்த்தருடைய அந்த நீதிமானால கர்த்தர் என்ன பண்ணார்? ஆண்டவர் நம்ம ரட்சித்தார். அவபக்தி உள்ளவர்களில ஒரு
நீதிமான் இருப்பான். இல்லையா? நம்ம நினைக்கிறோம் யாரும் நீதிமான் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், அப்படிலாம் நினைக்கிறோம். அதுலேயும் ஒரு இருந்தாங்க ஒரு நீதிமான் இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குப்பையில் என்னன்னு கிடைக்குமா, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நல்லது. அதனால அது குப்பைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், அதுலேயும் ஒரு பரிசுத்தவான் இருப்பான், அதுலேயும் ஒரு நல்லவன் இருப்பான். அதனால் யாரையும் நம்ம வந்து இடம் போட வேண்டாம். கர்த்தருடைய நாள் கடைசியாக, கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? திருடனை போல. வாசிங்க அந்த வசனம் மட்டும். 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் இருளிலே திருடன் வருகிறது போல வருவான். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். அழுத்து போகும். பூதங்கள் வெந்து பூமி வெந்து உருகி போகும். பூமியில் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து போகும், அழிந்து போகும். திருடனை போல வருகிற நாள். எப்ப ஆண்டவர் வருவான்னு தெரியாது. எப்ப கர்த்தர் வருவான்னு நமக்கு தெரியாது. இரவிலே திருடன் எப்படி வருவானோ அதே போல வருவான். திருடன் அப்படி வரும். ஒரு நாள் என்ன பண்ணுது, வானங்கள் மடமடன் என்று எல்லாமே என்ன ஆயிடுமா, அழித்து போயிடும். இந்த பூமியெல்லாம் உருகி போயிடும், அழிந்து போயிடும். தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். இரவிலே திருடன் வருவதை போன்ற கர்த்தருடைய நாள் சீக்கிரமா வரும். கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜாக்கிரதையாளர்களும் விழித்திருக்கு. இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, திருடனை போல வருகிறேன். யாரை போல வருகிறார்? திருடனை போல வருகிறேன். தன் மனம் கவலைப்படாதத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு வீழ்த்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். திருடனை போல வரும்பொழுது நீ வீழ்த்திருந்து வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லவர் திருடனை போல வருவான். இந்த வஸ்திரத்தை, இந்த வஸ்திரத்தை, வஸ்திரம் அந்த ரட்சிப்பை, இந்த பரிசுத்தத்தை, அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணுமா, காத்துக் கொள்ள வேண்டும். கடைசி காலத்துல ரொம்ப முக்கியம், நம்முடைய வஸ்திரத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாளுக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். மத்தேயு 24 வாசிப்பேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆவது வசனம். லூக்கா இந்த சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆவது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீங்க நிலையான நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது. திடீர்னு வந்து வருவார், திடீர்னு வந்து வருவார். நீங்கள் என்ன பண்ணணும், ஆயத்தமா இருக்க வேண்டும். நீங்க ஆயத்தமா இருக்கணும். படிக்கிறீங்களா? லூக்கா 12:40. நியாயத்த நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமா இருங்கள் என்றார். நினையாத நேரத்தில் வருவார். நம்ம எப்ப வருவார்னு தெரியாது. திடீர்னு ஆண்டவர் எனக்கு கடைசி காலத்துல இருக்கிறோம், கர்த்தருடைய நாட்கள் இருக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி சொல்றான், நீங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வெட்டுக்கிளை பாக்களும் அது அழிவை குறிக்கிறது, கர்த்தருடைய நாட்களை குறிக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை, 2ஆம் வருகையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஒரு திருடனை போல வருவேன் என்று சொல்லுகிறார். நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். எப்ப வருவான்னு நமக்கு தெரியாது. ஆனா நீ வீட்டுக் கொண்டு காத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் பாக்கியவான். மணவாளன் வருவார், மணவாளன் வருவான்னு தான் சொன்னார், வரமாட்டார்னு சொல்லலையே. நீ காத்திருக்க வேண்டும். பஸ் வரும், வெயிட் பண்ணணும். பஸ் வரும், வெயிட் பண்ணாதான் பஸ்ல போக முடியும். வரலன்னு நாமளே ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. கண்டிப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிலையான நாளிலே வருவார். அவர் வரும்பொழுது கண்டிப்பாக மனுஷகுமாரன் வரும்போது நீங்களும் அவரோடு புறப்பட்டோம். கடைசி காலத்துல ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். கடைசி காலத்துல பரிசுத்தமா வாழ்ந்தாதான், விசுவாசத்துல வாழ்ந்தாதான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல வாழ்ந்தாதான் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளப்படுவார். ஜாக்கிரதையா இருக்கணும். 1 பேர் 5 பார்த்தீங்கன்னா, தெளிந்த புத்தி விடுவார்கள். நம்முடைய எதிராளர் விசுவாசம் கெர்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று கெர்சிக்கிற சிங்கம். தெளிந்த புத்தி உள்ளவராக நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தெளிந்த புத்தி உள்ளவராக கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து முதலாவது வருகைக்கு வந்தார். முதலாவது வரைக்கும் வந்து எனக்காக இந்த உலகத்துக்கு என்ன பண்ணார், அவரு ஜீவனை கொடுத்து மறுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து என்ன பண்ணாரு, பரிசுத்த ஆவியானவரை ஒரு தேற்றமான அனுப்பினார். மீண்டும் அவர் வருவார். அந்த வருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்துக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர்களை என்ன பண்ணாராம்,
அந்த வருகையில் உங்களை கைவிட மாட்டார், எடுத்துக்கொள்ளப்படுவார். 3 முக்கியமான காரியம் ஆயத்தமாக இருக்கணும். யாரெல்லாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்கன்னா அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவார். மணவாளன் வரும் பொழுது எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்க. விழுத்திருந்தாங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒரு பூமியாத்தான் சொன்னாரு. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்கள் யாரு? 5 பேர். இஸ்ரவேலை குறித்தார். பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். இஸ்ரவேலை குறித்தார். ஆண்டவருக்காக ஆயத்தமாக இருக்கிறது. இந்த கேட்ட சத்தியத்தில் கீழ்ப்படிகளாக இருக்கிறது. ஆண்டவர்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். 2வது பரிசுத்தமாக இருக்கணும். கடைசி காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருபொழுதும் தரிசிக்கவே முடியாது. நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் பரலோகத்தில் வாழ முடியும். இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கிற நாட்களில் எவ்வளவு இந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். உலகத்தில் உள்ளவங்க அன்பு கூறாதீங்க. தேவனுடைய அன்பு இல்லைன்னு சொல்லப்பட்டு உலகத்தோடு நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு இல்லை, பரிசுத்தமாக. 3வது விசுவாசமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக வருவார், என்னையும் கொண்டு போவார், ஆண்டவரை பரலோகத்துக்கு கொண்டு போவார் சொல்லி இந்த விசுவாசத்தோடு இருக்கிற ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு இடப்பட ஆண்டவர் கொண்டு போவார். நம்ம விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏன்னா கடைசி காலத்தில் ஆண்டவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் உணர வேண்டும். அவருடைய உணர்ந்து வாழ்வு ஒரு கருத்தை நம்ம என்ன பண்ணலாம்? ஆசிரியர். கடைசியாக இந்த சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணலாம்? உலகத்தில் வாழ்க்கிற நாட்களில் இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுமா? சொல்ல வேண்டும். அப்படி சொன்னீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 5:6 சுவிசேஷத்தை பகிருங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள், ஆயத்தமாகுங்கள், எச்சரித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். சொல்லுங்க, ஆண்டவருடைய வருகை கர்த்தருடைய நாள் சமயமாக இருக்குது. வாங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யத்துக்கு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துங்க. ஆண்டவர்களை ஆசிரியர். 1 தெசலோனிக்கேயர் 5:6 ஆகியால் மற்றவர்கள் தூங்குறது போல நீங்க தூங்காம விழித்துக் கொண்டிருக்க. நிறைய குடும்பங்கள் தரித்திரம் எது வருது? தூங்கு. மற்றவர்கள் தூங்குறது போல நீங்க என்ன பண்ணாதீங்க? தூங்காதீங்க. விழித்துக் கொண்டிருக்கணும். கடைசி காலத்தில் இருக்கணும். ஒரு காவல்காரன் தன் நகரத்தை காவல் காக்கிறான். அதுக்காக தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க இருக்கிறான். கொலேசியர் 4:2 இடையிடாமல் ஜெபம் பண்ணுங்க, விடையிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர ஜெபத்தில் விழித்திருங்க. கர்த்தருடைய சமூகமாக கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கணும். கர்த்தருடைய நாள் ஆண்டவருக்கு நீங்கள் இடைவிடாமல் இருக்கணும். நல்ல கிறிஸ்துவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். மத்தேயு 28:19 வாசிக்க வேண்டாம். உலகமெங்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கும். நம்ம உலகமெங்கும் போக வேண்டாம். நம்ம குடும்பத்தில் சுவிசேஷம் சொல்லணும், நம்ம உறவுகளுக்கு சுவிசேஷம் சொல்லணும், நம்ம சொந்தக்காரர்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி காலத்தில் இருக்கிற உறவுகள வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சா மார்க் 16 பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கர்த்தருடைய நாளில் நம்ம சந்திக்க போகிறோம்னா ஆண்டவர் கேட்பார். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டில் பின்பு அவர்கள் போய் நோக்கி நீங்கள் உலகத்திற்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். கர்த்தர் உங்களை கூட என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்புதங்கள் அந்த யோகா தீர்க்கதரிசி சொல்வது போல கர்த்தருடைய நாள் பயங்கரமான நாளாக இருக்கும். அது மந்தாரமாக இருக்கும், அது இருளாக இருக்கும். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இன்னும் கொடுக்காது இருக்குமா? வெளிச்சு கொடுக்காமல் இருக்கும். நாம தான் ஜாக்கிரதையாக வருகையில் அவங்களுடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி அந்த கனி கொடுக்க கர்த்தர் அவங்களை என்ன பண்ணாரு? ஆண்டவர் வைத்தோம். தேவன் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பினால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அந்த வெட்டுக்கிழமை பார்க்கலாம். ஆண்டவர் அந்த தேசத்தை அழித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பீர்மையால் நாசமானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஊழியக்காரர்கள் ஆண்டவர் அநேக தன் இருதயத்தை கிழித்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தேவன் ஆண்டவரே இப்படி நியாயத்திற்கு நாட்களில் ஆண்டவரே கடைசி நாட்களில் ஆண்டவரே துன்மார்களுக்கு நேரிடுகிறதை பார்க்கலாம். ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்கள். ஆண்டவரே விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன தேவன், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே
கடைசி காலத்தில் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில நாங்கள் பரிசுத்தமாக வாழத்தக்கதாக ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ நான் திருடனை போல வருவேன் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ நான் சீக்கிரமா வரப்போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, நீ நெடியாத நாளிலே நீ வருவேன் என்று சொல்லுகிறேன்ப்பா. அப்பா அந்த நாட்களிலே இந்த உலகம் முழுவதும் ஒரு நியாயத்திற்கு உண்டு ஆண்டவரே. நோவா காலத்துல ஆண்டவரே, நோவா காலத்துல நியாயத்திற்கப்பட்ட எல்லாரும் அழிந்து போனார்கள் ஆண்டவரே. நீதிமானாகிய 8 பேரை மட்டும் நீ தெரிந்து கொண்டே ஆண்டவரே. நோவாவுடைய குடும்பம் பழுகி பெருகி வாழ்ந்து போற ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய குடும்பங்கள் பழுகி பெருகி வாழத்தக்கதாக நீங்கள் முயற்சி ஆண்டவரே. கடைசி காலத்தில் ஆண்டவரே நாங்கள் உமக்காக எழுந்து பிரவாசிக்கிற ஒரு விளக்காக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கு நடக்க போகிற ஆண்டவரே உபவாச கொடுத்தக்காக ஜீவிக்கிற ஆண்டவரே, நீங்க ஆத்துவங்களை கொண்டு வந்த ஆண்டவரே, மனம் திரும்ப முடியாது ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே, விசுவாசத்துல நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே, நேற்று மீண்டும் என்றும் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. மத்தியில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தடைப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் மேற்பாக தொடர்ந்து ஆசீர்வதிங்க மகிழ்ப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்த ஆவியானவரை ஆசீர்வதிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், வயதானவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே எங்களுக்காக ஜெபம் சொல்லுங்க பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜான் பிரதருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கம்பெனிக்காக செபிக்கிறோம், தூரத்தில் இருக்க சகோதரிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அப்ப நான் எதை இடிக்கிறோமோ அதைதான் நாங்கள் அறுக்க முடியும் என்று தேவன் ஆண்டவரே. கர்த்தருக்காய் படுக்கிற கிடங்களை கரங்களை கர்த்தரை உயர்த்தப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொண்டு அந்த தரிசனத்திற்குள்ளாக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த கடைசி காலத்தில் உலகமைக்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் சொல்லி தேவன் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கை நீங்கள் உயர்த்துங்க, ஆசீர்வாதம் மகிழ்ப்படுத்துங்க ஆண்டவரே. வந்திருக்க சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வர தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வாதம் மகிழ்ப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்த ஆவியானவரால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் செபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் இங்க வந்திருக்கிற அனைவரோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கர்த்தருடைய நாள் ஆண்டவரே அது பயங்கரமா இருக்கும் என்று சொல்வது போல இந்த நாட்கள் மட்டும் ஆண்டவரே நீடித்து நிலைத்திருக்கட்டும். ஆசீர்வாதம் மகிழ்ப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.